கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமுண்டீஸ்வரி சிவனாண்டி கிட்ட போய் கேட்குறாங்க, நீ தான் என் செவத்துல ரேவதியும் அந்த டிரைவர் பையன் பேரையும் எழுதி வச்சியான்னு கேட்குறாங்க. சிவனாண்டி சொல்றாங்க, அந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை பார்க்குற ஆள் நான் கிடையாது. எதுவாக இருந்தாலும் உனக்கு நேருக்கு நேராக பேசுவேனே தவிர மறைமுகமாக ஒன்று செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதுவும் ரேவதியை போய் நான் ஏன் இப்படி தப்பா எழுத போறேன்? நீ தான் எனக்கு எதிரியே தவிர உன் பொண்ணுங்க இல்லைன்னு சிவனாண்டி சொல்லிடுறாங்க. இங்க பாரு சிவனாண்டி, நீ என்ன நினைச்சினாலும் சரி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. உன்னால கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அது ஜாம் ஜாம்னு சிறப்பு நடத்தி காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி. இதையெல்லாம் மாயா ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பொம்பளை இவளை நம்பி நம்ம எந்த பிளானும் போட முடியாது போல இருக்கே. எல்லா பிளானையும் சொதப்பிட்டு போறா. இந்த டிரைவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளே. சரி, இதை இப்படியே விடக்கூடாது, நம்மளா போய் ஊதி பெருசு பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டு மாயா திரும்ப ரேவதி வீட்டுக்கு போறாங்க. நம்ம எழுதி வச்சுட்டு வந்ததையே ஊதி பெருசாக்கி அந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு வெளியே வரட்டுற அளவுக்கு நம்ம பிரச்சனையை பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப நம்ம ரேவதி வீட்டுக்கு போறதுதான் சரியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப மாயா ரேவதி வீட்டுக்கு போறாங்க. ரேவதி மாயாவை பார்த்ததும், ஐயோ மாயா வந்துட்டாங்களே, சரி சவுத்துல இருக்கிறது எல்லாம் அழிச்சிடலாம், தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுன்னு ரேவதி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மாயாவை வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயதார்த்த போட்டோவெல்லாம் எடுத்தாச்சு, இந்தாங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த போட்டோவையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. மாயா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொஞ்சம் கேப்ல அவங்க கண்ணுல படாத மாதிரி அந்த எழுத்துக்கள் எல்லாம் அழிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு பொண்ணுங்க. மாயாவும் நிச்சயதார்த்த போட்டோவை பார்த்துட்டு, ஐயோ இதுல ப்ளூ கலர் சேரியெல்லாம் நம்ம கட்டிட்டு நிக்கிறோம், இதை அந்த டிரைவர் பையன் பார்த்தான்னா நமக்கு மிந்திக்குவானே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை அந்த பொண்ணுங்களை எல்லாம் இங்கிருந்து அங்க அனுப்பிட்டு, ரேவதி எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாங்கிறாங்க. இதோ இப்போ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரேவதி தண்ணி எடுக்க போயிட்டாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் அங்கே சுவத்துல எழுதிக்கிறதெல்லாம் அழிக்கிறதுக்கு போயிட்டாங்க. மாயா சுத்தி முத்தியும் பாக்குறாங்க, பக்கத்துல யாரும் இல்லை. நல்ல வேலை, இப்ப பார்த்து போட்டோவை எடுத்து கிழிச்சு தீயில போட்டுடலாம். அந்த டிரைவர் பையன் பார்த்தாலும் அடையாளம் தெரியாது. எந்த அடையாளம் இல்லாத போது நம்மள அவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு மாயா ப்ளூ கலர் சேரியில எந்தெந்த போட்டோவில் இருக்காங்களோ அந்த போட்டோவையெல்லாம் பிச்சு எடுக்கிறாங்க. எடுத்து மறைவா வச்சுக்கிறாங்க. ரேவதி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு, சரி ரேவதி நான் கிளம்புறேங்கிறாங்க. என்னது அதுக்குள்ள கிளம்புறீங்களா? போட்டோவெல்லாம் பார்த்துட்டீங்களா? நல்லா இருக்குதான்னு கேட்குறாங்க. ரேவதி எல்லாம் சூப்பரா இருக்கு ரேவதி, சரி நான் கிளம்பியே ஆகணும் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து கிளம்புறாங்க. மாயா அந்த போட்டோவையெல்லாம் துக்கு துக்கா கிழிச்சு அதை எடுத்துட்டு போறாங்க. கார்த்திக்கு மாயா மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. கார்த்தி வந்து பார்க்கும்போது மாயா அப்படியே பதட்டத்தோட போறாங்க. போகும்போது மாயா கையில இருந்த ஒரு பிட்டு மட்டும் அவங்க கையில இருந்து தவறி விழுந்துருது. மத்ததை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு போனது அந்த பக்கமா தீய இருந்துகிட்டு இருக்குது. அதுல போட்டுறாங்க. மாயாவையே பின்னிருந்து போன கார்த்தி என்ன கையில வச்சிருந்து வீசிட்டு போறாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஓட்டமா ஓடி போய் அவங்க போட்டதை எடுத்து பாக்குறாங்க. அதுல ஒரு பிட்டு மட்டும் கிடைக்குது. அந்த ப்ளூ கலர் சேரியில பாதி முண்டத்தோட கிடைக்குது. அதை எடுத்து இவங்க தவறு விட்டுட்டு போனதையும் எடுத்து ஜாயின் பண்ணி பாக்குறாங்க. மயிலும் கார்த்தியும் சேர்ந்துக்கிட்டு அதை ஜாயின் பண்ணி பார்க்கும்போது இது மாயா தான் அந்த 3வது நபர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. மாயா அப்பாடா, நம்ம எப்படியும் அந்த ப்ளூ கலர் சேரியில இருந்த அடையாளத்தையே நம்ம அழிச்சாச்சு, இனி யாருனாலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் மறுபடி வந்து இந்த செவுத்துல எழுதிக்கிறத வச்சு பெரிய பிரச்சனை பண்ணி இந்த டிரைவர் பையில வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க மாயா. கார்த்திக்கு மாயா மேல சந்தேகம் வருது. இவங்க எதுக்கு இந்த போட்டோவை எடுத்து கிழிச்சு வீசிட்டு போறாங்க, என்ன காரணமா இருக்கும்? ப்ளூ கலர் சாரி இவங்க தான் கட்டியிருக்காங்க அந்த அன்னைக்கு. அப்போ இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் அந்த பாப்பா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கார்த்தி போட்டோவை எடுத்துக்கிட்டு போய் மல்லிகா டாக்டர் அம்மாவோட பொண்ணு கிட்ட கேட்கறாங்க, இந்த ஆண்டியா உனக்கு அடையாளம் தெரியுமான்னு கேட்கறாங்க. ஆண்டியோட முகத்தை பார்க்கல, ஆனா இதே சேரிதான்னு சொல்றான். அப்போ ஒரு நர்ஸ் வர்றாங்க. அடடா இவங்கள எனக்கு நல்லாவே தெரியுமே, இவங்க பேரும் மாயா, இவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வருவாங்க, வந்து அபார்ஷன் பண்ணிக்கிட்டு போவாங்க, நம்ம டாக்டர் அம்மா கூட இவங்கள கண்டபடி திட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நர்ஸ் சொன்னதை கேட்டதும் கார்த்திக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னது இவங்களே தானா அபார்ஷன் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், அட ஆமாங்க, இங்க வேணாலும் டாக்டர் அம்மாவை கேளுங்க, ஆனா டாக்டர் அம்மாவை கேட்கறதுக்கு அவங்க வேற கண்ணுல கட்டி போட்டிருக்காங்க, அடையாளம் சொல்ல தெரியாது, இருந்தாலும் இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க. கார்த்திக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சு போச்சு. ஓ இவங்க அடிக்கடி அபார்ஷன் பண்றாங்கன்னா அதுக்கு காரணமானவங்க யாரா இருக்கும்? அப்ப நம்ம டாக்டர் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப டாக்டர் அம்மாவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்காங்களா? இவங்களோட யோகிதையெல்லாம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சு போயிருந்தா இவங்க இந்த பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்களா? அதுக்கு காரணமானது யாரா இருக்கும்? சரி, நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி மாயா மகேஷ் இவங்க 2 பேத்துக்குள்ள வேற ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு கார்த்தி சந்தேகப்படுறாங்க. கார்த்தியோட சந்தேகமும் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகுது, உறுதியாயிடுச்சு. மாயாவுக்கும் மகேஷ்க்கும் கள்ள தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சு இது டாக்டர் அம்மா மூலமா சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நின்று போயிருங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த மாயை இப்படி ஒருப்பட்ட வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களா? உண்மையெல்லாம் தெரிஞ்ச கார்த்தி இதை சொன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடிச்சிருவாங்க. இது கையும் களவுமா பிடிபட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிச்சு இப்ப ரேவதியை எப்படியாவது இவங்கிட்ட இருந்து நம்ம காப்பாத்தணுமே, எப்படி அவங்கள கையும் களவுமா பிடிச்சு நிரூபிக்கிறது அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறாங்க. இதுக்கு மயில் தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. எப்படியாவது இந்த அயோக்கிய குடும்பத்தில இருந்து நம்ம ரேவதியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு மயிலும் சொல்றாங்க. கார்த்தியும் இதுக்கு அதுதான் சரியான முடிவு. ஆனா நம்ம நேருக்கு நேரம் சொன்னோம்னா நிச்சயமா சாமுண்டீஸ்வரி நம்ப மாட்டாங்க. கல்யாணத்தை நிறுத்திற்காகத்தான் நீ இப்படியெல்லாம் தப்பு தப்பா சொல்றியா? அப்ப சவுத்துல எழுதி வச்சது உண்மைதானா அப்படின்னு என்ன சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சந்தேகத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க கார்த்தி. சிலம்பு அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு மயில் கேட்கறாங்க. மொத்தத்துல சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக நிக்கிற இந்த மாயாவை
நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மயில் கார்த்தி 2 பேருமே மகேஷ் வீட்டுக்கு போகிறாங்க. மாயா மகேஷ் 2 பேருமே கார்த்தி வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கார்த்தி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது மாயா மடியில் மகேஷ் படுத்திருக்காங்க. இதை பார்த்ததும் கார்த்தி மயில் 2 பேரும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. மாயாவுக்கும் மகேஷ்க்கும் அதுக்கு மேலே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.